ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்டை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராஜெக்டில். இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டில் வந்து எமோஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 ஃபாண்ட் கிடைக்கும். ஓகே, பாட்டமில் இருக்க இது வந்து ஸ்டாண்டர்ட் Black and White எமோஜி ஆட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம கலர் ஆட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க இந்த வெக்டார் எமோஜி ஆட் பண்ணுற இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளிப்ஸ் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எப்படி எமோஜி ஆட் பண்ணுறதுனா ஒரு கிளிக் கொடுங்க உங்களோட கேன்வாஸில். இப்போ வந்து இந்த கிளிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா எமோஜிஸும் இருக்கும். ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வர எமோஜிஸ். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகலாம் உங்களுக்கு வேணுங்கிற எமோஜியை. there you go. இப்போ எமோஜி ரீசைஸ் பண்ணணும், பெருசு சின்னது பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு நீங்கள் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை எங்கே வேணும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் எமோஜிக்கு கலர் எஃபெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக சாம்பிள் காட்டுறேன். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு வச்சுக்கோங்க. கலர் பிக்கில் போய் டார்க் வெர்ஷன் அதை கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரேண்டமாக கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். there you go. ஃபோட்டோஷாப்பில் இப்படி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எமோஜி ஆட் பண்ணலாம்.